அனைவருக்கும் வணக்கம். டிஆர்பியிலிருந்து ஒரு முக்கியமான அப்டேட்ஸ் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா டிஆர்பி பற்றின அப்டேட், எஸ்ஜிடி எக்ஸாம் இடைநிலை ஆசிரியர் பணி நியமனம் சம்பந்தமான அப்டேட்ஸ். இப்போ எஸ்ஜிடி எக்ஸாம் பற்றின சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றின தகவல், அதே மாதிரி கட் ஆஃப் மார்க் அகைன் குறையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற தகவலையும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னாக்கா இந்த இடைநிலை ஆசிரியருக்கான நியமன தேர்வானது கிட்டத்தட்ட 12 வருடங்களாக நடத்தலை. ஸோ 12 வருஷமாக போஸ்டிங் போடலை. இப்போ தான் இந்த தேர்வு நடந்து முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில் வேக்கன்சியை உயர்த்தணும், இன்னும் வேக்கன்சியை அதிகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. இது சம்பந்தப்பட்ட கோரிக்கை மனுக்களுடன் பதாகைகளை ஏந்தி சென்னையில் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டாங்க. அது சம்பந்தப்பட்ட தகவல்களையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இவ்வாறாக அவங்க சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னாக்கா, லாஸ்ட் 12 வருஷமாக போஸ்டிங்ஸே போடலை இடைநிலை ஆசிரியரில். கிட்டத்தட்ட 15,000 வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அரசே சொல்லுது. அரசினுடைய அறிவிப்பிலே, அதிகாரப்பூர்வ அறிவிப்பிலே 15,000 வேக்கன்சி இருக்குதுன்னு சொல்லும்போது, நீங்கள் ஏன் குறைந்தபட்சம் இந்த வேக்கன்சியை நிரப்புறீங்க, குறைந்தபட்ச வேக்கன்சியை நிரப்புறீங்க அப்படின்னு சொல்லி தான் கேள்வி. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் கேட்டுட்டு இருக்காங்க. ஸோ வேக்கன்சி உயர்வது குறித்து அரசின் கையில் தான் இருக்குது, என்ன பண்ண போகிறாங்க அப்படின்றது. சரி, ஓகே. நம்ம சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பற்றியும் கட் ஆஃப் மார்க் பற்றியும் பார்த்துடலாம். கட் ஆஃப் மார்க் குறைவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். கட் ஆஃப் மார்க்கை பொறுத்தவரை பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஏன் குறையும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். கட் ஆஃப் மார்க் குறையிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு பார்க்கும்போது, இப்போ எஸ்ஜிடி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள், அதாவது மார்க் அடிப்படையில் பார்க்கும்போது அதிகபட்ச மதிப்பெண்கள் எடுத்து இவங்கெல்லாம் கன்ஃபார்ம் பாஸ் ஆகிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இருக்காங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி கட்டாயமாக எஸ்ஜிடியில் நல்ல மார்க் எடுத்திருக்கக்கூடியவங்க இவங்க கன்ஃபார்ம் போஸ்டிங் போயிடுவாங்க, இந்த மார்க்கு உறுதியாக கிடைக்கும் 100%. அந்த மாதிரி இருக்கக்கூடிய நபர்கள் பிடிலையும் பாஸ் பண்ணியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ பிடிலையும் ஃபைனல் செலெக்ஷன் லிஸ்ட்டே வந்துச்சு. இப்போ ஃபைனல் செலெக்ஷன் விட்டுருக்காங்கல்ல, அந்த லிஸ்ட்லேயும் அவர்களுடைய பேர் இடம்பெற்றிருக்கு. இப்போ விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஸோ எஸ்ஜிடிலையும் அவங்க சிவிக்கு செலக்ட் ஆகிருக்கு, அதாவது மார்க்கில் நல்ல மார்க் எடுத்திருக்காங்க, அவங்களுக்கு கிடைக்கும். அதே மாதிரி பிடிக்கு அவங்களுக்கான ஆர்டரே வரப்போகுது. ஸோ ஃபைனல் செலெக்ஷன் பட்டியலில் வந்துட்டாங்க, அவங்களுக்கான ஆர்டர்ஸே கொடுக்க போகிறாங்க, அப்பாயின்மெண்ட்ஸு. ஸோ பிடியில் அவங்க போஸ்டிங் வாங்கிட்டாங்க அப்படின்னாக்கா எஸ்ஜிடியோடைய சிவி கூட அட்டன் பண்ண மாட்டாங்க, சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனே அட்டன் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தான் உண்மை. இந்த மாதிரியான நபர்கள் அப்படின்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு 500 பேர் பக்கம் இருப்பாங்க. 500 போஸ்டிங்ஸ் இந்த மாதிரி இதாகும். அந்த 500 போஸ்டிங்ஸ் இதுக்கு அடுத்த கட்டத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். கட் ஆஃப் மார்க் சொல்லும்போதே சொல்லியிருந்தேன், 75+ எடுத்திருந்தாலே கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி. இது கம்யூனிட்டி வைஸ் நான் சொல்கிறேன். கம்யூனிட்டி வைஸ் சேஞ்சஸ் நடக்கும். 2 விஷயம். ஒன்று எஸ்ஜிடி பாஸ் பண்ணியிருக்கக்கூடிய நபர்கள் பிடி பாஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிடியில் முன்னாடியே அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவாங்க. ஸோ எஸ்ஜிடிக்கு அவங்க வரமாட்டாங்க. ஒன்று காம்படிட்டிவ் இந்த போட்டி இருக்காது அப்படின்றது ஒன்று. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னாக்கா, இதே எஸ்ஜிடி நபர்கள் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான சில ரீசன்ஸ்னால் பார்த்திங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக வேக்கன்சியானது, அதாவது கட் ஆஃப் மார்க் அப்படின்றது குறையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னாக்கா அதில் இருக்கக்கூடிய நபர்கள் அவங்க போகிற பட்சத்தில் அந்த பணியிடங்கள் வேக்கண்ட்டாக தானே இருக்கும். இப்போ அந்த 500 நபர்கள் பிடிக்கு போகும்போது அந்த இடம் காலியாக, அந்த போட்டிக்கான இது கரையுதில்ல, அதனால் அந்த பணியிடங்கள் உங்களுக்கு தான் அப்படின்ற மாதிரி விஷயங்கள் பார்க்கப்படுது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்க அப்படின்னாக்கா வேக்கன்சி உயருமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ வேக்கன்சி உயருமா அப்படின்னாக்கா கண்டிப்பாக வேக்கன்சி உயர்வுக்குண்டான, வேக்கன்சி இன்க்ரீஸ் பண்ண சொல்லி போராட்டங்கள் இந்த பதாகை ஏந்தி எல்லாம் கேட்குறாங்க. உயர்த்துவதற்குண்டான வாய்ப்பு இருக்கா அப்படின்னாக்கா ஒரு 50% தான் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அது உயர்த்துவதற்குண்டான உயர்த்தாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இதுக்கான பதில் எப்போ தெரியும் அப்படின்னாக்கா 24ஆம் தேதி தான் தெரியும். 24/4/2025, அதாவது ஏப்ரல் 24ஆம் தேதி பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கை என்பது அமைச்சர் சொன்னால் உண்டு, இல்லைனா இல்லை. இப்போ இருக்கிறத வச்சு தான் போடுவாங்க. மானிய கோரிக்கையில் ஏதாவது சொன்னால் ஒரு ஆஃபரு, இல்லைன்னா கிடையாது. அதுதான் உண்மை. நம்ம என்ன சொன்னாலும் அதெல்லாம் காதலியே போட்டுக்க மாட்டாங்க.
அப்புறம் பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கான சிவி லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க. யாரெல்லாம் வந்து செலக்ட் ஆகியிருக்காங்க அவங்க வந்து சிவிக்கு போவாங்க சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. இந்த சிவி லிஸ்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னா நிறைய டவுட்ஸ் இருக்குது. ஸோ அதில் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னாக்கா சிலர் கேட்டிருந்த கேள்விகளுக்கான பதில்களை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ஆர்மியில் இருக்கவங்களுக்கான அந்த இடஒதுக்கீடு இருக்குது பார்த்திங்களா, அதில் அந்தந்த நபர்கள் தான் இப்போ யாரெல்லாம் அவங்க தான் இதில் இது பண்ண முடியும். ஆர்மிக்கு போயிட்டு வந்துருக்கக்கூடிய அந்த இடஒதுக்கீடை அவங்க தான் பயன்படுத்த முடியும். இப்போ சிலருடைய பேரண்ட்ஸ் வந்து ஆர்மிலே வந்து இறந்துருப்பாங்க. ஸோ அதற்கு உண்டான சர்டிஃபிகேட் கொடுத்துருப்பாங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த ஆர்மி இதை வந்து அவங்களுடைய வாரிசுகள் பயன்படுத்திக்கலாம். அடுத்து விடோ கேட்டகரி அண்டு டிஸ்ட்ரிபியூட் விடோன்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோவுக்கான அந்த இடஒதுக்கீடை ஆதரவற்ற விதவைகள், டிஸ்ட்ரிபியூட் விடோன்னா ஆதரவற்ற விதைகள் அவங்க தான் பயன்படுத்தும். விடோ வந்து அவங்க வந்து இதை பயன்படுத்த முடியாது. விடோ வந்து டிஸ்ட்ரிபியூட் விடோவோட இதை பயன்படுத்த முடியாது. டிஸ்ட்ரிபியூட் விடோ அப்படின்றது ஆதரவற்ற விதவைகள், அவங்களுக்கான இதை அவங்க தான் பயன்படுத்த முடியும். ஓகே, இந்த மாதிரியான இதில் வந்து சில டவுட்ஸ் இருந்துச்சு. அது ஒரு விஷயம் சொல்லணுன்றதுக்காக சொல்லியிருக்கேன். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க இன்னொரு விஷயம் வந்து இப்போ நம்ம வந்து ஆன்லைனில் இப்போ நம்மக்கிட்ட சில கோட்டாஸ் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதாவது இந்த கோட்டா படி அப்ளை பண்ணியிருந்தால் எனக்கு வேலை கிடச்சிருக்கும், நான் வந்து அப்ளை பண்ணும்போது இந்த கோட்டா அப்ளை பண்ணலை அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஸோ நீங்கள் அந்த கோட்டாவே வச்சுருந்தாலும் ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த இது வச்சுருந்தா மட்டும்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணியிருக்கணும். அப்போ தான் வந்து இப்போ அது செல்லும். நீங்கள் ஆன்லைனில் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது பண்ணலை, இப்போ என்கிட்ட இருக்குது, சிவிக்கு போகும்போது அதை ஆட் பண்ண முடியுமானா கண்டிப்பாக முடியாது. புதுசாக அதாவது நீங்கள் அப்ளை பண்ணதை தவிர்த்து புதிதாக எந்த விஷயத்தையும் ஆட் பண்ண முடியாது. இப்போ உதாரணத்துக்கு சிவியில் என்ன நடக்கும் அப்படின்னாக்கா புதுசாக எதையும் ஆட் பண்ண முடியாது. ஓகேவா? புதுசாக எதையும் ஆட் பண்ண மாட்டாங்க, அது புரிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி சிவியில் கரெக்ஷன் சேஞ்சஸ் வேணால் பண்ணலாம். அதாவது உங்களுக்கு வந்து டேட் ஆஃப் பர்த் வந்து தப்பாக போட்டாங்க, மேலுக்கு பதிலாக ஃபீமேல்னு போட்டாங்க, இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த சேஞ்சஸ் மட்டும்தான் பண்ணுவாங்க. புதுசாக எதையும் ஆட் பண்ண மாட்டாங்க, சேஞ்சஸ் பண்ண மட்டும்தான் அலோடு. ஓகேவா? இது மட்டும்தான் அங்கே சிவியில் நடக்கும். ஸோ சிவி முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுடைய ஆல் டீட்டெயில்ஸ் வந்து கரெக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சிவியில் வந்திருக்கக்கூடிய நபர்கள் அடிப்படையில் அடுத்த கட்டமாக ஃபைனல் செலெக்ஷன் பட்டியல் ரெடி பண்ணுவாங்க. சிவிக்கு போகும்போது உங்களுடைய ஒரிஜினல்ஸ் அண்ட் 3 செட் ஆஃப் ஜெராக்ஸ் எடுத்துகிட்டு போகணும் அண்ட் அட்டஸ்டடும் வாங்கிட்டு போயிருக்கணும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ இப்போதைக்கு சிவி சம்மந்தப்பட்ட அப்டேட் இவ்வளோ தான் இருக்குது. மேலும் வேறு ஏதாவது டவுட்ஸ் சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.